குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ. அதாவது ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், 1.1 எக்ஸசைஸில் ஒரு டிஜிட்டில் பிளேஸ் வேல்யூ, அந்த டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த பிளேஸ் வேல்யூஸில் இருக்குல்ல, அதெல்லாம் சம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிஃபரன்ஸ் ஆஃப் த பிளேஸ் வேல்யூன்னு என்ன, சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், மைனஸ் பண்ணணும். சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூனா அடிஷன் பண்ணுறது. கரெக்டுங்களா? ஓகே, வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டூ 5 4 1 4 4. இந்த இடத்துல 4ஓட வேல்யூஸ், 4 எங்கெல்லாம் இருக்கோ அதோட பிளேஸோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே சம் பண்ண சொல்றாங்க. எப்படின்னு பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பிளேஸோட வேல்யூ என்ன, 1. ஸோ 4 1s are 4. செகண்ட் பிளேஸோட வேல்யூ 10. ஸோ 4 10s are 40. தேர்ட் ஒன் இல்லை, fourth one is 1000. ஸோ 4000s are 4 into 1000, 4000, right? So while sum we getting 4 4 0 4. The answer is 4044. Correct? So I will give you the more example. 6006. Here they are asking to sum 6, right? So what is the value of 6? 6 ones are 6. 10 is 0, 100 is 0, then 1000. 6 into 1000, 6000, right? 6006. We could see then another one example of 60363. Here we will see the place value of 3 and sum the place values. Okay, first one is 3 1s are 3 and 10 is not, and here the 100. 3 into 100, 300. ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா டிஃபரன்ஸ் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இங்க வந்து 4ஓட பிளேஸ் வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணீங்க. அடுத்து 6 then 3. பட் இங்க என்ன பார்க்க போறோம்னா பர்டிகுலர் டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூவை நம்ம சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போறோம். தட் மீன்ஸ் மைனஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 6 4 7 7 5 2. இப்போ இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 7 எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ 7 என்ன, 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, இங்க 100, ரைட்? இங்க 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, 1000, ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம், 7000. 7 into 1000, 7000. 7 into 100, 700. இங்க என்ன பண்றோம், டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ 0 0 0 minus 0 0. இங்க வந்து 0 இருக்கு, அப்ப டைரக்டா நம்ம மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நம்ம கழிக்க முடியாது. ஸோ பாரோ பண்றோம். ஒன்னு இங்க இருந்து பாரோ பண்றோம். ரைட்டா? அப்ப இங்க வந்து என்ன ஆயிடும்னா 10 ஆயிடும். ஒன்னு இங்க இருந்து போயிடுச்சுன்னா இது 6 ஆயிடும். கரெக்டா? அப்ப 10ல 7 போனா 3, 6 இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால டைரக்டா 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6300. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? 8181. இந்த இடத்துல நம்ம எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், பிக்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க 8 4 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆனாவே குயிக்கா என்ன சொல்லிடலாம், 8000 1000ல தான் ஸ்டார்ட் ஆகும். 4 டிஜிட்னாவே 1000ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைரக்ட்லி 8 into 1000, 8000. செகண்ட் டிஜிட் என்ன, டென்ஸ். ஸோ அப்போ இங்க என்ன எழுதணும், 80 0 0ல 8 போகுமா, போகாது. ஸோ இங்கேயும் 0 இருக்கிறதுனால நம்ம இங்கிருந்து பாரோ பண்றோம். தென் 10 இங்க வரும். இங்கிருந்து ஒன்று பாரோ பண்ணா இது 9 ஆயிடும். தென் 10 இங்க வந்துடும். அப்போ 10ல
8 போனால் 2 9 இங்கே எதுவும் இல்லை. ஸோ அப்போ அப்படியே வந்து 9. 8ல் நம்ம ஒன்று பாரோ பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 7 இருக்குமா? 7. திஸ் இஸ் த ஆன்சர். 7920. ஓகே குட்டீஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட்டஸ்ட் பிளேஸ் வேல்யூ. அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு இதிலும் பிளேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, கிரேட்டஸ்ட் பிளேஸ் வேல்யூ. இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ என்ன? ஜஸ்ட் 2. 1 தானே? 1 2 1 சார் 2, ரைட்? இங்கே 10 30 வரும், இங்கே 100 வரும், இங்கே என்ன வரும்? 1000 வரும். 4th டிஜிட்டு 1000 வரும். சரிங்களா? ஸோ அப்போ எது கிரேட்டஸ்ட் வேல்யூ? 2 30 or 400 or 5000. Which one is the greatest place value? 5000 is the greatest place value. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன greatest value? 370. என்ன இது ஒன்ஸ் தானே? இது 10. இது 100னா 400 வருமா? இது 6னா 6000 வருமா? இது 2னா என்ன வரும்? 1000. இது 10,000 இல்ல, அப்போ 20,000 வரும். Which one is the greatest? This is the greatest. ஓகேங்களா? நீங்கள் சடனாக வந்துட்டு கிரேட்டஸ்ட் வேல்யூனோடனே எந்த நம்பர் ரொம்ப பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்குன்னு நான் வந்து நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கக்கூடாது. அதோட பிளேஸ் வேல்யூ பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்டுங்களா? பட் இங்கே எண்டிங் என்ன? இங்கே வந்து 10,000ல முடியுது. இதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் எது கிரேட்டஸ்ட் வேல்யூ? இதுதான். ஏன்னா 1 10 100 1000 10,000 lakh. Which one is the biggest and greatest? Lakh is the greatest of these numbers, these values. கரெக்ட்டுங்களா? அடுத்த லீஸ்ட் பிளேஸ் வேல்யூ. இதை நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஸ்டார்டிங் நமக்கு லீஸ்ட் எங்கே வருதுங்க? 1 தான் லீஸ்ட். 1 பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 இஸ் த லீஸ்ட் பிளேஸ் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இது எல்லாமே 30 200 8000 வந்துடும். இங்கே 40 600 2000 40,000 சொல்லி வந்துடும். Which is the least value? This is the least value, right? 1 into 1 1, 7 into 1 7, right? குட்டீஸ் இங்க பாருங்க, அப்சர்வ் தி பேட்டர்ன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து காமனா இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ அதை வச்சு நம்ம அடுத்த 2 பிளாங்கை வந்து ஃபில் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஆக்சுவலி இங்கே வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரு பேட்டர்ன், சின்ன பேட்டர்ன் ஒன்று சேஞ்ச் ஆகுது. என்ன? எந்த பிளேஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பிளேஸோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. பேலன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்னாக இருக்குது. இங்கே 20116, இங்கே 20136, 20156. இந்த பேட்டர்ன் மட்டும் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. சரி, எந்த இதில் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? அடிஷனில் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படின்னா இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 3 வந்திருக்கு, தென் இங்கே 5 வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் +2 ஆட் ஆயிருக்கு. 1 + 2 3, 3 + 2 5. அப்போ நமக்கு அடுத்து வர போற பேட்டர்ன் என்னவா இருக்கும்? சிம்பிள் 2 0 1. இட் இஸ் காமன் டு ஆல் த பேட்டர்ன்ஸ், ரைட்டா? அப்போ இங்க வந்து இப்ப இங்க எல்லாம் வந்து +2 ஆட் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கடைசி பேட்டர்னோட 5 + 2 என்ன ஆகும்? 7. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இதோட நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னவா இருக்கும்? 2 0 1 7 + 2 9 6. ஓகேங்களா? கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். பார்த்ததும் அப்படியே இது பண்ணிடக்கூடாது, எழுதிடக்கூடாது, ஆன்சர் பண்ணிடக்கூடாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்க என்ன பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுதா? 9 சேமா இருக்கு. லாஸ்ட் 3 டிஜிட் எல்லாத்துலயும் 9028 9028. என்ன மாறுது? இந்த பிளேஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா +2 தான் ஆட் ஆயிட்டு இருக்கு, ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும்? இங்க +2 ஆட் ஆகி 0 + 2 2, 2 + 2 4. அப்ப நம்ம எழுதணும் இது கூட +2 ஆட் பண்ணணும். அப்போ 9 6 0 2 8. என்ன இருக்கு? இந்த பிளஸ், அதாவது இந்த 4 கூட 2 ஆட் ஆகி 6 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தானே? அப்ப அடுத்து என்ன பேட்டர்ன் வரும்? 9 8 0 8. எப்படி வந்தது? இந்த நம்பரோட 2 ஆட் ஆகி
இங்கே 8 வந்திருக்கு. கரெக்டா? இதே மாதிரி நீங்களும் ஒரு பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணி புதுசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. குட்டீஸ் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் இன் திஸ் நம்பர் கேட்டிருக்காங்களா? இங்கே எத்தனை தௌசண்ட்ஸ்மா இருக்கு? ஆக்சுவலி எப்படி பண்ணணும்? பிளேஸ் வேல்யூ என்ன? 1, 10, 100, 1000, 10,000. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது 5th டிஜிட் என்ன? 10,000. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1000 தான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை தௌசண்ட் இருக்கு? 2000 இருக்கு. ரைட்டுங்களா? இங்க என்ன கேட்கறாங்க? டென்ஸ் கேட்கறாங்க. இப்போ எங்க இருக்கு? 1, 10. அப்போ எத்தனை டென்ஸ் இருக்கு? 9 டென்ஸ் இருக்கு. கரெக்டா? இங்க ஹண்ட்ரட்ஸ் கேட்கறாங்க. எங்க இருக்குது? 1, 10, 100. 100 எங்க இருக்கு? எத்தனை 100 இருக்கு? 3 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. சரிங்களா? தௌசண்ட்ஸ்க்கும் 10,000க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பொறுமையா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க.